ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி உங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் இடியாப்பம். நான் இடியாப்பம் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 2½ கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு பேக்கெட் ரெடிமேடாக வந்துட்டு இடியாப்ப மாவுன்னு கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலேயே பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். பட் அது வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு ரோலிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, நல்லா கொதித்து வரும்ல, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த மாவு வெந்துடும். நம்ம வந்துட்டு ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு அதை ரெஸ்ட் கொடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மறுபடியும் எடுத்து கை வச்சு பிசைய ஆரம்பிக்கிறேன். அப்போவுமே வந்துட்டு அந்த சூடு லைட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா வந்துட்டு அழுத்தி விட்டு பிசைஞ்சேன். பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நல்லா வந்துட்டு திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு இருக்கணும். மாவுடைய பதம் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம வந்துட்டு வீட்டிலேயே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடலான்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம். பட் நம்ம அதை அரைச்சி வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரினா கண்டிப்பாக அதை நம்ம வந்துட்டு வறுத்து தான் எடுத்து வைக்கணும். அப்படியே வச்சோம்னா வந்துட்டு பூச்சி வச்சிரும் மாவில். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சாச்சு. மாவுமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு முறுக்கு குழாயில் சேர்த்துக்கிறேன். அந்த சின்ன ஓட்டை இருக்கிற அந்த தட்டு வச்சுட்டு இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நம்ம வந்துட்டு இடியாப்ப குழாயிலே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்துட்டு உருண்டை பிடிச்சி இந்த முறுக்கு குழாயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் புழிய வராது. தண்ணி அதே மாதிரி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் புழியறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு கையில் பிசையும் போது தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டி மாவு போட்டு உதிரி மாவு போட்டு இன்னொரு வாட்டி நல்லா வந்துட்டு கரண்டி வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா லைட்டாக வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த முறுக்கு குழாயில கூட நான் வந்துட்டு ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு இப்போ போட்டு புழியிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்தது புழியறதுக்கு. எந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு புழியாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்தது. இந்த இடியாப்பா பிளேட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் போட்டு அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இட்லி தட்டு இருக்குல்ல, நம்ம இட்லி ஊற்றுவோம்ல, அந்த இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வந்துட்டு இதை புழிஞ்சு விட்டு அப்படியே வந்துட்டு இட்லி குண்டானில் வச்சிடலாம். நான் வந்துட்டு இந்த இடியாப்பம் ஸ்டாண்ட் மட்டும் தனியாக வாங்கினேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 பிளேட்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு அப்படியே எடுத்து நம்ம அந்த ரேக்கில் அடுக்கிட்டு அந்த இந்த ஸ்டாண்ட் மட்டும் தான் வாங்கினேன். இதை நான் வந்துட்டு அப்படியே இட்லி பாத்திரம் நம்ம வந்துட்டு சாதாரணமாக இட்லி வைப்போம்ல, அதுலேயே வந்துட்டு நான் மாற்றி இதில் வச்சு நான் அப்படியே வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துப்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் வந்துட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பாலுடைய வாசனை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இடியாப்பமுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. டக்குன்னு வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இப்போ பிளேட்லேருந்து எடுக்க போகிறேன். பிளேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதுவே அழகாக டீமோல்ட் ஆகி வந்துச்சு. நான் எந்த ஒரு கரண்டியோ ஸ்பூனோ எதுவுமே வச்சு எடுக்கலை. அப்படியே கை வச்சு தான் எடுத்தேன். அது பாட்டுக்கு அழகாக பூ போல் வந்துட்டு வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது இடியாப்பம். எப்போவுமே நான் இந்த மெத்தட் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் பொறுத்த வரைக்கும் நம்ம சுடு தண்ணி வந்துட்டு நல்லா சுட வச்சு மாவு பிசையிறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்துட்டு மாவு பார்த்திங்கன்னா ஹார்டாகிடக்கூடாது, ரொம்ப வந்துட்டு தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இதுதான் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த ஒரு சூட்சமம் சொல்லுவாங்களா அது. மாவுமே வந்துட்டு சரியான பதத்தில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு பூ போல் இடியாப்பம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.